ஃபுல்லாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா அழும்போது மட்டும் நான் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு எங்கள் நாத்தனார் மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து தூக்கம் ஒரு மயக்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ணல. முழிக்க வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படி இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ நானும் முழிச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ஃபீடிங் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குதா ஃபீட் பண்ணுறது. ஏன்னா வந்து எனக்கு பால் வருதோ இல்லையோ, பாப்பா வந்து சிப் பண்ணுறாலோ இல்லையோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பாப்பா வந்து தூங்கிட்டே வந்து நாங்கள் வந்து லைட்டில் வச்சோம். ஏன்னா வந்து அவள் லைட்டில் வந்து படுத்துக்க மாட்டா. ஏன் படுத்துக்க மாட்டா நோட் பண்ணால் அவள் வந்து அப்படியே போட்டால் படுக்காமல் டவலில் போட்டால் வந்து நல்லா படுத்துக்கிறா. டவலில் போடும்போது எனக்கு வந்து ஒரு பயம், ஐயோ டவல் வந்து எரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வச்சு பார்க்கும்போது எதுவுமே ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து டவலில் போட்ட வாசி தான் வந்து அவள் ஒன் டே ஃபுல்லாகவே இருந்தா. ஸோ மறுநாள் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே பாப்பாவுக்கு ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து மதர் ஃபீட் மட்டும்தான் கொடுக்கணும். காலையில் வந்து லைட்டில் சன்லைட்டில் வந்து காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து யார் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு பாப்பாவோட வெயிட் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு, பாப்பாவுக்கு என்னென்ன செக் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் அந்த பேப்பர்ஸ் கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து 1 வீக் கழிச்சு வாங்க, பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பு ஏதோ சொன்னாங்க, மருந்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்லிட்டோன்னே நானும் என்ன பண்ணிட்டேன், சரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு கீழே போயிட்டு என்னோட டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டாக்டரும் சொல்லி நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் வந்து பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்களா, எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சோம். பட் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது மசானா கொலை அன்றைக்கி வீட்டு பக்கத்தில் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு போகிற வழியிலே வந்து இறங்கிட்டு வீட்டு பக்கத்துலேயே தானே அப்படியே வெளியே இருந்துட்டு சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டு வீட்டுக்கு போனோன்னா தான் வந்து இன்னும் பெரிய டிப்ரெஷனுக்கே உள்ளானேன். ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். மாமியார் வீட்டுக்கு போனோன்னா என்ன ஆச்சுன்னா, எப்படி சொல்கிறது, ஃபீடிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஃபீட் பண்ணுறது பால் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல. ஏன்னா பாப்பா வந்து நல்லா வந்து ஃபீட் எடுத்துக்கிட்டே இருக்கா, அழுகுறா. சரி நெக்ஸ்ட்டு ஃபீட் கொடுமான்னு சொல்கிறாங்க, நான் கொடுக்குறேன், ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் அழுதுகிட்டே இருக்கா, செம்ம அழுதுட்டுருக்கா. ஒரு பயம் எடுத்துக்கிறது. எனக்கு வந்து தூக்கவும் தெரியல, எனக்கு தூக்கி தராங்க, ஃபீட் பண்ணுறது கூட அவங்களே வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம அம்மா வேற நம்ம கூட இல்லையா, அது ஒரு கவலை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கூடயே இருந்துட்டேன்னா, ஸோ என்ன இருந்தாலும் ஒரு டெலிவரி ஆகும்போது ஒரு அம்மா கூட இருந்தால் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனாலும் எங்கள் மாமியார் வீட்டில் நல்லா தான் பார்த்துப்பாங்க, அவங்களும் அம்மா மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் ஒரு அம்மா ஃபீலிங்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி பெட்டில் வந்து நானும் பாப்பா மட்டும் தான் பார்த்துக்கினேன். கீழே எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டாங்களா. ஸோ அது ஒரு மாதிரி வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட்டமாக பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வேறு தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சா. ஸோ இறங்கி பெட்டிலேருந்து உட்காரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கி உட்காரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஏன்னா தாங்கவே முடியல, அவ்வளோ பெயின் எனக்கு வந்து. ஸோ என்னால் முடியல என்னால். ஸோ ஃபீடிங்க்கும் வந்து பால் பத்தலை வந்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ நல்லா சாப்பிட்ணுமா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சாப்பிட்றேன். ஆனால் மட்டன் ஐட்டம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டன் ஐட்டம்ஸ் சிலது பிடிக்காதா, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. ஆனால் சாப்பிட்டாதான் வந்து பால் நம்மளுக்கு சுரக்கும்னு சொல்லிட்டு மட்டன் அந்த தலைக்கறிலாம் கொடுக்கும்போது வந்து என்னால் சாப்பிடவே முடியல. அது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. அவ்வளோ சாப்பாடு வந்து எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க, ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே சாப்பிடுவேன். இப்போ அந்த வீடியோவில் பார்ப்பாங்க இவ்வளோ வந்து ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. என்னால் சாப்பிட முடியல. ஆனால் பாப்பாக்கோசம் சாப்பிட்டு தான் ஆகணும் சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நானும் சாப்பிட்டுட்டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து கருப்பட்டி காப்பி கொடுப்பாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காஃபி கொடுப்பாங்க, பிடிக்காது. ரஸ்க்கு கொடுப்பாங்க, பிடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிக்காதது. பாப்பாக்கோசம் நான் வந்து சாப்பிட்டேன். அப்போ தான் வந்து பால் இது வரும்னு சொல்லிட்டு. அப்போ கூட வந்து பால் வந்து பத்தலை. இவங்க வந்து பாப்பாவுக்கு பால் பத்தலைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. பாப்பாவுக்கு பால் பத்தலை, பாப்பாவுக்கு பசி எடுக்குது. அதே மாதிரி அங்கே யாரா வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து பாப்பா தாய்ப்பால் தான் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்மளுக்கு அது வராத போது, நம்மளால நம்ம குழந்தைக்கு வந்து பசி ஆத்தாத போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சொல்லும் போது ரொம்ப டிப்ரெஷனாக, என் வாழ்க்கையிலே ரொம்ப டிப்ரெஷன் ஆனது அந்த டைம் மட்டும்தான். ரொம்ப கஷ்டம், செம்ம கஷ்டம்.